திங்கட்கிழமை மதியம் ஒரு 3 மணி இருக்கும். பசங்களோட டே அவுட் வெளிய கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி வந்தேங்க. 2 பேருமே எனக்கு டீ ஷாப்க்கு போணும்னு சொல்லிட்டாங்க. காத்து எப்படி பயங்கரமா அடிக்குன்னு பாருங்களேன். 2 நாளா வார்னிங் குடுத்துருந்தாங்க. ஹெவி விண்ட் வார்னிங். ஸோ, அதனால கார ஓட்டிட்டு போறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஸ்னோ எல்லாம் அள்ளி எப்படி எரியுதுன்னு பாருங்களேங்க. நார்மல் டேஸ்ல குளிர்றத விட இந்த மாதிரி ஹெவி விண்ட் வார்னிங் அப்பலாம் பயங்கரமாவே குளிருங்க. ஒரு கடையிலேருந்து அடுத்த கடைக்கு குடுகுடுன்னு ஓடி அந்த கடையில இருக்க ஹீட்டுக்குள்ள உட்கார்ந்தா தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஹெவி ஸ்னோ -டிகிரில போகும்போது கூட இவ்ளோ குளிர் இருக்காது. அந்த காத்தோட சேர்ந்து அந்த குளிரும் சேர்ந்து வரும்போது தாங்க ரொம்ப ஃப்ரீசிங் கிளைமேட் மாதிரி இருக்கும். எங்க வீட்டு பக்கத்துல இருக்க கடைக்கு தாங்க ஈவினிங் சாப்பிடலாங்கிற மாதிரி கிளம்பி வந்தோம். எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா மெமரிஸும் வந்தது. ஈவினிங் ஸ்கூல் விட்டோன்னே ரொம்ப பசிக்குங்க. அந்த வீட்டுக்கு போற கேப்ல அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் நடுவுல ஒரு கடை இருக்கும். அந்த கடையில வந்து அல்வா கிண்டுவாங்க. அல்வா, லட்டு, அப்புறமா சம்டைம்ஸ் பக்கோடா அந்த மாதிரிலாம் சூடா போடுவாங்கங்க. ரொம்ப குட்டி கடை. பெரிய கடை கூட கிடையாது. அங்க வந்துட்டு அப்படியே அண்டால கொண்டு வந்து அல்வாவ இறக்குவாங்க. இலையில வந்து அப்படியே அல்வாவ சூடா இருக்கும். அத எடுத்து வச்சு சாப்பிட குடுப்பாங்கங்க. அவ்ளோ டேஸ்ட் அமிர்தமா இருக்கும். அந்த அல்வா எப்படி வாய்க்குள்ள போறதுன்னே தெரியாது. அந்த மாதிரி இருக்கும். எல்லாம் ஸ்கூல் விட்டு அப்பா வந்து வீட்டுக்கு போற கேப்ல எங்களுக்கு டெய்லி வாங்கி தர மாட்டாங்க. பட் வாரத்துல ஒரு நாள் கண்டிப்பா இந்த ஒரு ஸ்நாக் டைம் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு ஸ்வீட் மெமரீஸ்ங்க. அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கடையில வந்து நான் என்னோட பசங்களுக்கு வாங்கி குடுக்கும்போது இருந்தது. நான் என்னோட பையன் ரணதீரன் கிட்ட சொல்லிட்டே தாங்க சாப்பிட்டேன். கண்டிப்பா நம்மளோட ஸ்கூல் லைஃப்ல வந்து எல்லாருக்குமே ஈவினிங் ஸ்நாக் மெமரி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அத கொண்டு வந்து நம்ம அப்படியே அமெரிக்கால அப்ளை பண்ணுவோமேங்க. இப்ப ஸ்கூல் விட்டு கேப்ல நம்மளாவது எந்த கடைக்காவது போய் உட்கார்ந்து இந்த மாதிரி சாப்பிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா சான்ஸ்லெஸ்ங்க. அந்த மாதிரி ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா ஸ்கூல் பஸ்ஸு வீட்டு பக்கத்திலேயே வரும். ஸோ வீட்டு பக்கத்திலேயே பசங்க இறங்கிருவாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் என்னைக்காவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெமரீஸ் கிரியேட் பண்றதுக்காக இந்த மாதிரி கூட்டிட்டு வரலாங்க. நாங்க இன்னைக்கு என்ன சாப்பிட்டோம் அப்படின்னா, சீஸி கார்லிக் பிரெட்டுங்க. ஸோ அந்த பிரெட்ட வந்து 4 ஸ்லைஸா கட் பண்ணி சென்டர்ல இருந்த ஒரு கார்லிக் சீஸி ஸ்டஃப்ங்க. அது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாவும் இருந்தது. கொஞ்சம் கார்லிக் ஃப்ளேவர்ல இருந்தது. சாப்பிடுறதுக்கு செம்ம டேஸ்ட்டா இருந்தது. தம்பி வந்து பார்த்தீங்கன்னா, ட்விஸ்டட் டோனட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தான். ஸோ ஆர்டர் பண்ணும்போதே நெறைய கால்குலேஷன்ஸ்லாம் போகுங்க. சுகர் இருக்கா? இல்லையா? எப்படியோ எல்லாமே வாயில போகுது. ஆனா இந்த மைண்ட் கால்குலேஷன் மட்டும் எனக்கும் என் ரணதீரனுக்கும் நடந்துட்டே இருக்கும். இந்த கடை வந்து ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஒரு சைனீஸ் கடைங்க. அந்த பிரெட்டோட டேஸ்ட்டு, அதோட சாஃப்ட்னஸ்லாம் சான்ஸ்லெஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நெறைய சூடா வந்து போடுவாங்கங்க. மில்க் பன்லாம் சூடா ரெடி ஆகும். அப்புறம் ஸ்பினாச்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃப்ளேவர்ஸ்ங்க. எவ்ரி வீக் வந்து ஃப்ளேவர்ஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க. அவங்க வந்து சூடா வச்ச உடனே காலி ஆயிடுங்க. ஃபைனலா ஒரு டீ, மசாலா டீ குடிச்சிட்டு தாங்க கிளம்புனோம்.